அந்த ஒப்பந்தம் வந்து இட்ஸ் கம் டு த ஃபைனல் ஸ்டேஜ். அது we are going to cancel it. அந்த தொகை வந்து முடிவாயிடுச்சு. இரு தரப்பினரும் பேசி அது ஒரு ஃபைனல் சொல்யூஷனுக்கு வந்திருக்கு. we are just waiting for the final correspondence. அந்த கரஸ்பாண்டன்ஸ் வந்தோடனே we are going ahead and cancelling the deal and கூடிய சீக்கிரம் வந்து அந்த கட்டடத்துக்கான வேலைகள் தொடங்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து ரிகார்டிங் த ட்ரஸ்ட், அதாவது அசோசியேஷனுக்கான இது முக்கியமான ஒரு தகவல். ஏன்னா வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எல்லா அக்கௌண்ட்ஸ் அந்த அத்தனை புக்ஸும் வந்து ஒப்படைக்கப்பட்டது அப்படின்ட்டு சரத்குமார் அவர்கள் தெரிவித்தார். அது தவறு. அது த்ரூ பொருளாளர் அவர் விலாவரியா சொல்லுவார். we are still yet to get the accounts of the trust. ATG என்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரஸ்ட் இஸ் ஆன் த, ஏன்னா ATG அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் தான் நாங்கள் வந்து we can get funds for any ஒரு நல்ல விஷயத்துக்காக. கார்த்தி வந்து சந்திச்சு கார்த்தி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து we have two bodies. நடிகர் சங்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு செப்பரேட் பாடி அண்ட் சவுத் இந்தியன் அசோசியேஷன்ங்கிறது ஒரு செப்பரேட் பாடி. இப்போ சரத் சார் எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் they requested some time. அது வந்து ஒரு 1 வீக்ல வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க அசோசியேஷனுக்கு. ட்ரஸ்ட்டுக்கு they asked for 15 days time. But we have come to a position where it is my responsibility to tell people, especially because it's a trust. அது ட்ரஸ்டா இருக்கிறதுனால, அறக்கட்டளையா இருக்கிறதுனால, பப்ளிக்கும் மெம்பர்ஸ்க்கும் சொல்ல வேண்டியது கடமையா இருக்கிறதுனால 2 வருஷத்துக்கான அக்கௌண்ட்ஸ் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து சேரல, ஹேண்ட் ஓவரே பண்ணல. அதுவும் இல்லாம மார்ச்ல இருந்து அக்டோபர் வரைக்குமே வந்து போன பாடி தான் இருந்திருக்காங்க. அதுக்கான அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணி கைக்கு வரவே இல்லை. இது இல்லாமல் வந்து சர்வீஸ் டாக்ஸ் பெனால்டி போட்டிருக்காங்க ஆல்ரெடி போன பாடி இருந்த போதே. அதுக்கான ப்ராப்பர் ரிப்ளை இன்னும் போய் சேரல. சர்வீஸ் டாக்ஸ் கட்டாதனால, அதுக்கான ஒரு டிலேயா கட்டினதுனால, 6 months பீரியடுக்கு மேல டிலே ஆனதுனால அதுக்கு ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டியும் வந்து கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் இஸ் வெரி கைண்ட். இப்போ அந்த ஃபிளட் ரிலீஃப் ஒர்க்ல நாங்க ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருந்தனால நிறைய ஃபண்ட்ஸ் வந்ததுனால எங்களுக்கு வந்து ஒரு 2 weeks ப்ராசஸ்ல வந்து கிராஷா எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி ATG கொடுத்துருக்காங்க. எங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆர் டியூட்டி நவ் டு கோ அண்ட் சப்மிட் திஸ் 2 years old அக்கௌண்ட்ஸ். பட் அது இன்னும் கைக்கு வந்து சேரல. 15 daysல கொடுக்குறேன்னு சொன்ன விஷயம் தாமதம் ஆயிட்டே இருக்கு. இது வரைக்கும் 2 letters ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஆடிட்டர் என்ன ஊர்ல இருந்து வரல, இனிமே கொடுக்கணும்னு சொல்றாங்க. பட் அதை வந்து நாங்க பதிலா எடுத்துக்க முடியாது இதுக்கு மேல. So it's my responsibility to inform trustங்கிறதுனால auditor advice படி I'm informing that we have not got it yet. So please do not think we have all the information with us. அதே மாதிரி அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் மார்ச்ல இருந்து அக்டோபர் வரைக்குமே எங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து இன்னும் சேரல. அக்டோபர், அதாவது போன ஏப்ரல் வரைக்கும் அக்கௌண்ட்ஸே வந்து நவம்பர் 25 தான் கையில கிடைச்சிருக்கு. அது இப்போ ஆடிட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேல நாங்கள் AGM போகும்போது அதை ஆடிட் பண்ணி அங்கே வைப்போம். பட் ட்ரஸ்ட்டை பொறுத்துக்கு எங்களுக்கு அர்ஜென்ட்டா வந்து சேர வேண்டியது இருக்கு. நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்மிங், இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம்னால இன்ஃபார்ம் பண்றோம். and I'm hoping it will come soon. because அப்படி வரலன்னா அடுத்த லெவலா we have to go and take legal action. அது we are forced to take that action. இந்த ATGன்ற விஷயம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அதை டொனேஷன் கொடுக்க விரும்பும் பொழுது அவங்க வந்து அதை வந்து அவங்க டொனேஷனு ஒரு உதவி பண்றதுக்காக டொனேஷனையும் கொடுத்து அதுக்காக வரியும் கட்டத்தை வந்து அவங்களுக்கு 2 சுமை அவங்களுக்கு. ஸோ இந்த எந்த ட்ரஸ்டா இருந்தாலும் ATG வாங்கி வைக்க வேண்டியது ஒரு கடமை, ஒரு அதிமுக்கியமான கடமையாகுது. இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து அந்த ATG அந்த வசதி இருந்திருக்கு. ஆனால் 2 வருடங்களை வந்து அவங்க தொடர்ச்சியா சரியான கணக்கு சமர்ப்பிக்கப்படாததுனால அவங்க ATGயை கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு என்ன பெரிய சுமையாயிடுச்சுன்னா இந்த மழை வரும்பொழுது நிறைய பேர் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வந்து ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்க முற்பட்டாங்க. அப்புறம் தயங்கி சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல மன்னிக்கணும், எங்ககிட்ட ATG இல்லைன்னும் போது வாட் ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் குறைந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குறைந்தது ஒரு 6 மாத காலமாவது ஆகும் ஒரு ATG வாங்கறதுக்காக. அது பெரிய ப்ராசஸ். ஆனா கார்த்திக் தம்பியும் அவருடைய ஆடிட்டரும் உட்கார்ந்து, தாமஸ் கந்தசுவாமி அவர்களும் உட்கார்ந்து அந்த நிலையை விளக்கி, இந்த சூழ்நிலையை விளக்கி 2-3 மணி நேரத்தில் வந்து அந்த ATGயை திரும்பி கொண்டு வந்தாங்க. சோ ஏன் அது இப்ப வந்து பழைய நிர்வாகம் ஏன் அது பண்ணலன்ற நான் கேள்வி வைக்கிறத விட எங்களால் இதை வந்து இந்த அவசர காலகட்டத்தில் இந்த ATGயை திரும்பி கொண்டு வரத முடிஞ்சதுன்றதான் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன். லீகல் ஆக்ஷன் சொன்னீங்க இல்லையா, அது
நிர்வாகிகள் ட்ரஸ்டுடனே இருக்கு, அதுல அசோசியேஷன் இருக்கு. ட்ரஸ்ட்ல 2013 இருந்து அக்கௌண்ட்ஸ் அவங்க இன்ன வரைக்கும் ட்ரஸ்ட்ல கொடுக்கல. அசோசியேஷனுக்கு 2014, 2015 கொடுத்துருக்காங்க. Income tax filing கேஷ் புக் இல்ல, பில்ஸ் இல்ல, வவுச்சர் இல்ல, ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. சோ ட்ரஸ்ட்ல 2 வருஷமும், அசோசியேஷன்ல 1 வருஷமும் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதுல வவுச்சர் ஆடிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அதுல வவுச்சர்ஸ் எல்லாம் இல்ல. ஆக்சுவலி இதனுடைய பொறுப்பு பழைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் தான் கேட்கும். அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். லீகல் திருப்பி ஃபர்தரா அவங்க டைம் தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றது கிடையாது. நாளைக்கு வந்து நாங்க 3 வருஷம் கடந்துட்டு போகும்போது எங்க மேல இருந்தா தனிப்பட்ட நபரா நாசர் மேலேயோ விஷால் மொழியோ காட்டு அந்த நிர்வாகத்தை நடத்தியவர்கள் மீது தான் அது நம்ம எடுத்துக்கணும். அது பர்சனலா நம்ம எடுத்துக்கணும். நிர்வாகத்தை நடத்துறவங்க எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா கொடுக்கல. பண விஷயத்துல முறைகேடு நடந்திருக்கா நடக்கலன்னு சொன்னா அவங்க இன்னொரு 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஒரு பாடி புதுசா வரப்ப மறுநாளே பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணணும், வவுச்சர் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், புக்கு, லெட்ஜர் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸையும் பண்ணணும். சோ பேங்க் அக்கௌண்டே 4 அக்கௌண்ட் இருந்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க தேடி பார்த்தா இன்னும் 6 அக்கௌண்ட் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா 2 அக்கௌண்ட் இருக்கு. மொத்தம் 7 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. சோ அதுல வந்து தவறு நடந்திருக்கு இல்லைன்னு சொன்னா அவங்க நிரூபிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இன்னை வரைக்கும் அவங்க பண்ணல. இதுக்கு அப்புறம் வந்து நாங்க நிர்வாகத்துல ஒரு மீட்டிங் போட்டு அது பணம் வரல, அதுக்கு கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க 2013 அப்புறம். அதுக்கு நம்ம டீடைல் மெயின் வந்து டேட்டா பேஸ் சேகரிக்கிறதுக்கான விஷயம் எல்லாமே அதுதான் மெயின். ரெண்டாவது வந்து உறுப்பினர்களுடைய தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய முழு விவரங்களும் முதல்ல சேகரிக்கப்படுது. அந்த சேகரிக்கிறதுக்கான ஒரு அந்த குழுவுக்கு வந்து குருதட்சணை திட்டம்னு நாங்க பேர் வச்சிருக்கோம். எதுக்குன்னா வயது முதிர்ந்தவர்கள் எங்களுடைய சீனியர் கலைஞர்கள் அத்தனைக்கும் நாங்க ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி அதை நினைக்கிறோம். அதை வந்து தமிழகமுக்கு இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள், நல்ல முதிர்ந்த நாடக கலைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற நாடக கலைஞர்கள் எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கான சிறப்பான உதவி, தொழில் உதவி, பொருளாதார உதவி, மருத்துவ உதவி, இது அனைத்தும் அவர்களுக்கு செய்யப்படும். அதனாலதான் அதுக்கு குருதட்சணை திட்டம்னு நாங்க பேர் வச்சு செய்யறோம். 1. 2வது, அந்த திட்டத்தின் மூலம் அனைத்து உறுப்பினர்களையும் சேகரிச்சு எங்களுடைய டேட்டா பேஸ்ல உள்ள கொண்டு வந்து எதிர்காலத்தில் அவர்களுக்கு இன்னும் சிறப்பா நாங்க எப்படி அவங்களோட தொடர்பு வச்சு அவங்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு அந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுது. அந்த திட்டத்துக்கான குழுக்கள் அமைத்து அதோட விவாதிக்கிற விஷயம் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மருத்துவ முகாம் ஒன்று நாளைக்கு இங்க சென்னையில தொடங்குறோம். அதுவும் நாளைக்கு அந்த திட்டத்தோட சேர்ந்து அந்த மருத்துவ முகாமும் நாளைக்கு ஆரம்பிக்கப்படுது. லெட்டர் தான் நோட்டீஸ்ன்றது இட்ஸ் மோர் ஆஃப் அ ரிமைண்டிங் லெட்டர். ஏன்னா 15 டேஸ்ல கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். அக்டோபர், உங்க எல்லாருக்கும் தெரியும், அக்டோபர் 18 எலெக்ஷன் முடிஞ்சது. ஸோ அன்னைக்கு பழைய நிர்வாகிகள் ஆபீஸ் பேரர்ஸ் வந்து எல்லாமே ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் எங்க கைக்கு வரல. பிகாஸ் வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன். நாங்க வந்து கிட்டத்தட்ட இந்த மாதமே வந்து ஒரு 3 கரஸ்பாண்டன்ஸ் அனுப்பணும். ஏன்னா கடைசியா வந்தது வந்து ஆடிட்டர் நாட் அவைலபிள், அன்அவைலபிள், இஸ் நாட் இன் டவுன் என்ற மாதிரி ஒரு கடிதம் வந்தது. ஸோ இதுதான் we have to take it forward. ஏன்னா முறையா கரஸ்பாண்டன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தென் we go in for legal action. ஏன்னா 2 வருடங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வராம இருக்கிறது வந்து we have to take it everything into consideration. எல்லாமே எங்களை பாதிக்கும். டாக்ஸ் ஃபைல் பண்ணாம இருக்கு 2 வருஷத்துக்கு. சார் வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ண தேவையில்லைங்கிறாரு. லாபமே இல்லாம டாக்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். டாக்ஸ் ஃபைல் பண்ணாம இருக்கிறது நாங்க கஷ்டப்பட்டு வாங்க ஐடிசி மறுபடியும் ரீவர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் வர சான்ஸ் இருக்கு. சோ அது சீக்கிரமா வர வேண்டியது எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நாங்க அடுத்த லெவல் போறோம். அவர் எல்லா ஆவணங்களும் கொடுத்ததுன்னு சொன்னது அந்த சங்கம் சொத்துக்கள் சார்ந்த பத்திரங்கள் அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்களே தவிர கணக்கு அப்படின்றது வந்து இன்னும் வரல. அசோசியேஷனுக்காக இருக்கிற கணக்கெல்லாம் வந்து ட்ரஸ்டுக்கான கணக்கு வந்து இன்னும் வரல. இப்ப எங்களுக்கே பெரிய இக்கட்டு என்னன்னா, இப்ப நாங்க வந்து ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்தணும். நாங்க பதவி ஏற்று 2 மாசம் ஆச்சுன்னு எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப நாங்க வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு ரிஜிஸ்டர் கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்கும்போது நம்ம நிதி ஆண்டறிக்கை, அதுக்கப்புறம் வந்து அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நிதிநிலை அறிக்கை தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. என்ன வரவு இருந்துச்சு, என்ன செலவு பண்ண போறோம், என்ன திட்டங்கள் இருக்குன்றது. பட் அதுக்கு அதை பத்தி தான் நம்ம மெயினா பேசணும். இவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து அந்த பொருளாதார நிலையை சார்ந்துதான் இருக்கு. அப்படின்னும் போது அதை எதை வச்சு பேசுறதுன்னு அந்த இடத்துல ஒரு பெரிய வேக்குவமா இருக்கு. இப்ப நம்ம ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தான் இப்ப அந்த ஜெனரல் பாடி மீட்டிங் நாங்க நடத்த வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அதுலயே ஏப்ரல் இருந்து அக்டோபர் வரைக்கும் வரல. ஏப்ரல் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு. இப்பதான் வந்தது. அது வந்து ஆடிட் 1 இயர் கொடுத்துருக்காங்க. அது ஆடிட் போயிட்டு இருக்கு.
ட்ரஸ்ட்டுக்கு 2 வருஷத்துக்கு இன்னும் தரவே இல்லையே சார். எந்தெந்த வருஷம் தரணும் சார்? 2014 and 2015. 13, 14, 14, 15 financial year பாத்தீங்கன்னா 13, 14 ட்ரஸ்ட்ல 13, 14, 14, 15 அதுக்கப்புறமா 15 till November. 15 மார்ச் இருக்குல்ல, மார்ச்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த 6 months வருது. புதிய கட்டிடம் கட்டுவதற்கான டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க, அதான் we are taking one step at a time. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன அமௌண்ட் எஸ்பிஎஸ் சினிமாக்கு கட்டி அது ரத்து செய்ய வேண்டியது இருக்குன்றது இப்போ முடிவாயிடுச்சு. அதுதான் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்னு சொன்னது காரணம் தான். ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது, இப்போ ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி இப்போ, ஏன்னா ட்ரஸ்ட்ல வந்து அவ்வளோ பணம் இல்லை உண்மையாக சொல்ல போனால். ஸோ எப்படி சேகரித்து நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணி ஒப்பந்தம் ரத்து செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா எப்படி என்ன பில்டிங் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முடிவாயிடுச்சு. என்ன எப்படி வரப்போகுதுன்றது ஏற்கனவே எங்க ஒரு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கு. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், எது வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸ்டார் நைட் ஷோ கண்டிப்பா நடத்த போறது இல்ல, அது உறுதி. அது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உறுதி. பட் மேற்கொண்டு எப்படி திரட்டுறது, இந்த நிதி திரட்டுற விஷயங்கள் வந்து நாங்க விவாதிச்சு we are going to take it forward. சார், இப்ப அடுத்தது தமிழகத்தில் பரபரப்பா பேசக்கூடியது அந்த பீப்பாளர் பிரச்சனை. இதை பத்தி நடிகர் சங்கத்தோட கருத்து. நடிகர் சங்க கருத்து வந்து ஆல்ரெடி நாங்க தெரிவிச்சிட்டோம். நீங்க அறிக்கையாவே தலைவர் வந்து கொடுத்திருக்காரு. இது வந்து இது முதல்ல ஒரு விஷயம், இது வந்து தமிழகம் இன்னைக்கு வந்து பரபரப்பா பேசப்படுது. இத பத்தி முதல் நாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நம்ம பர்சனலா இது வந்து ஒரு பெரிய செய்தியாக்காம அவங்க கிட்ட நேரடியா பேசி என்ன பண்ணலாமான்னு தான் முயற்சி நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள எங்களுக்கு சங்கத்து மேல ஒரு கேள்வி வருது, சங்கம் ஏன் மௌனம் சாதிக்கிறது, தலைவர் ஏன் மௌனமாக இருக்கிறாரு. அப்போ நாங்க ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நாங்க ஒரு அறிக்கை கொடுத்தாச்சு. அறிக்கை கொடுத்தாச்சு, நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த பாடல் வெளிவந்தது வெளிவராதது அது இருக்கட்டும், ஆனா வெளி வந்துடுச்சு. அந்த வெளி வந்துடுச்சுன்ற பட்சத்துல வந்து அந்த பாடல் ஒரு கருத்தை வந்து வெளியில சொல்லுது. அந்த கருத்து தவறா இருக்கிறதுனால அதை நாங்க கண்டிக்கிறோம். அதுல நாங்க இருக்கோம். ஆனால் எங்களை சார்ந்த, எனக்கு வந்து புள்ள மாதிரி, இவனுக்கு வந்து தம்பி மாதிரி, எப்படி நம்மள சார்ந்த ஒரு விஷயம் வந்து அவன் இருக்கிறது, அது வந்து மீண்டு வரணும் தான் எங்களுடைய ஆதங்கம். எங்களுக்கு இது இவ்வளவு பெரிய விஷயமா போயிட்டு இருக்க, இதுல இருந்து அவங்க வந்து மீட்டு கொண்டு வரணும் தான் எங்களுடைய அது. நான் வந்து டிஆர் சார் கிட்ட பேசினேன், தம்பி இவங்க வந்து மாறி 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 சிம்பு கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பொண்ணு வந்து மிக அருமையான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இல்ல தம்பி, வெளியில வந்துடுச்சு, அது நீ சொந்தமா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன வருத்தம், இதை கேட்டவங்க மனசு வருத்தப்பட்ட அளவுல சங்கடப்பட்டிருந்தாலும் ஒரு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை வச்சிருந்தா அந்த தளத்துல இருந்து நாங்க வந்து முன்னெடுத்து சொல்றோம். ஆனால் அவங்க தரப்புல இருந்து வந்தது வந்து இல்ல, நாங்க வந்து இதை லீகலா நாங்க டீல் பண்ணிக்கிறோம், நாங்க லீகலா டீல் பண்ணிக்கிறோம், நீங்க காட்டுற கரிசனத்துக்கு மிக்க நன்றி, நாங்க லீகலா டீல் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்படி ஒண்ணு வைக்கும் போது அதுக்கு மேல எப்படி போறதுன்னு நாங்க இன்னும் தகச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதற்கு ஒரு வழி கிடைக்குமானால் ஒரு முக்கியமான இல்ல கரெக்ட் நீங்க இல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ செயற்குழுல வந்து ஒரு முடிவை எடுத்திருக்கோம். ராதிகா மேடம்க்கு வந்து ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்ப போறோம். இது வந்து முடிவான ஒரு விஷயம். ஏன்னா நடிகர் சங்கம் வந்து ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல. இது வந்து it is not in good taste to say that நடிகர் சங்கம் வந்து யாரையோ ஏமாத்திட்டாங்க. ஸோ அந்த வகையில் விளக்கம் தெரிவிக்கணும்ன்றது இதுல அடிப்படையில் we are sending a show cause notice to ராதிகாம்மா. நடிகர் சங்கம் யாரையும் ஏமாத்தாது. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து தலையிடல, இதுல மௌனம் தெரிவிச்சாங்க அப்படின்றது தவறு. நாஜர் சார் சொன்ன மாதிரி பர்சனலா வந்து நான் சிம்புக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், கார்த்தி பேசினாப்புல, அதுக்கப்புறம் பொன்வனன் சாரும் நாஜர் சாரும் டி ராஜேந்திர சார் கிட்ட பேசினாங்க. we are here again to do our best. அதுதான் உண்மை. நாங்க பண்ணிட்டோம், வேலை முடிஞ்சது அப்படி இல்லை. even now we are ready to do our best. இது வந்து அதுதான் the person involved has to take a stance. நாங்க அவங்க சார்பா நாங்க வந்து ஸ்டான்ஸ் எடுக்க முடியாது. we can only mediate, we can only help, we can only advise. அப்படிதான் பண்ண முடியும். பட் it is the ball is in their court. அது அப்படிதான் நாங்க பேசியிருக்கோம். இல்ல ரெண்டு விஷயம் கோர்ட்டுக்கும் போயிடுச்சு. அதுக்கு மேல நாங்க என்ன எதுவும் பேசவும் கூடாது. அதுவும் மோரோவர் இட்ஸ் இந்த கோர்ட்டுக்கு ஒரு விஷயம் போய்
போது கண்டிப்பா வந்து நாங்க we have to leave it to the court ஏன்னா before it's contempt of court actually. So நாங்க வந்து we cannot say that any தனிப்பட்ட கருத்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதே தான் நாங்க சொன்னோம் இதுக்கு முன்னாடி. எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கோர்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம விவாதிக்கவே கூடாது. இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் த கோர்ட். ஒன்ஸ் ஜட்ஜ் நியமிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு மதிச்சு நம்ம we have to wait for that. அது அமைப்பா இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் இப்ப நாம ஒரு ஆதரவு தெரிவிச்சு அந்த ஆதரவின் மூலம் அந்த நிகழ்வு சரியா நடக்குதுன்னா உண்மையிலுமே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். பல நடிகர்கள் பல பேர் தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவிக்கிறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ஒரு குழு இணைந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. அது கோர்ட்ல இருக்கிறதுனால ஒரு அமைப்பு பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால ஒரு லிமிட்டை மீறி அதில் நாங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரத் சார் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார். சிம்பு அவர்கள் செய்தது தவறு, அந்த பாடல் கண்டிக்கத்தக்கதுன்னு சார் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு நடிகர் சங்கம் என்னை பற்றி மட்டும் நீங்க கேள்வி கேட்டீங்க, நடிகர் சங்கம் என்ன செய்யுது இப்ப ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் மௌனமா இருக்கிறது, என்ன நடிகர் சங்கம் பதில் சொல்ல போகுதுன்னு சார் கேட்டிருந்தாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ராதிகா மேடம் பேசும்போது சொல்றாங்க சிம்பு செய்தது சரி, நடிகர் சங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்லலாம். அப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்த அவங்க 2 பேருமே ஒருத்தர் தப்பு, நடிகர் சங்கம் என்ன செய்யுதுன்னு கேக்குறாங்க, இன்னொருத்தர் செஞ்சது சரி, நடிகர் சங்கம் என்ன செய்யுது. அப்போ அந்த நோக்கத்துக்காக அவங்க ஃபைட் பண்றாங்களா இல்ல நடிகர் சங்கத்தை உள்ள இழுத்து ஃபைட் பண்றாங்களான்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல ஆமா அதாங்க இல்ல நான் ஒரே விஷயம் நான் ஓபனா ஒரு விஷயம் சொல்றேன். இதுல ஒளிமறைவே இல்ல. சிம்புக்கு நான் தனிப்பட்ட முறையில பேசும்போது நான் சொன்ன ஒரே கருத்து, அது லீக்டா நாட் லீக்டான்றது இப்போ நம்ம விவாதிக்க முடியாது. இது கோர்ட்ல இருக்கு மேட்டர். பட் இஃப் இட் இஸ் ஹர்ட் so many people's sentiment, there is nothing wrong in apologizing. இது வந்து நடிகர் சங்கம் பொதுச் செயலாளரா நான் போன் பண்ணல. ஒரு நடிகனா சக நடிகன் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல முடியும். அதுல ஒளிமறைவே இல்லை. இதுதான் நான் சொல்றதை நான் சொல்லிக்கிறேன். ஆஃப்டர் தட் யூ டேக் அ கால். தென் கார்த்திகிட்டையும் பேசினாப்ல. அதுக்கப்புறம் பிகாஸ் வி வாண்ட் டு ரிசால்வ் திஸ். ஏதாவது நாங்க ஏதோ ஒரு கிரவுண்ட் இருந்தா தானே நாங்க குரல் கொடுக்க முடியும். ஒரு பொது அமைப்பு இந்த விஷயத்துல குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கா ஒரு கிரவுண்ட் இருந்தா தானே அந்த மக்கள்கிட்ட இது சார்ந்த ஒரு மீடியாக்கிட்ட எல்லாம் நாங்க சொல்ல முடியும். இப்படி இருந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, இதுக்காக இந்த லிமிட்ல இருந்து இதை கொஞ்சம் விடுபட்டு கொடுங்க, ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு நாங்க எதாவது கேட்க முடியும். அதுக்கான சோர்ஸே இல்லைங்கும் போது நம்ம எந்த கிரவுண்ட்ல போய் நம்ம அதுக்குள்ள வேலை பார்க்கணும். நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கிறது வந்து நடிகர் சங்கம் நிர்வாகத்துக்கே ஒரு முறை இருக்கு. சிம்புன்ட்டு இல்ல, எந்த மெம்பரா இருந்தாலும் அப்படியே வந்து நீக்க முடியாது. அது வந்து there is a legal aspect to that. there is ஒரு கரெக்டான ஒரு பாதை இருக்கு. அது வந்து as of now நடிகர் சங்கத்திலிருந்து சிம்புவை நாங்க நீக்க மாட்டோம். அதுக்கான முடிவும் இல்ல ஆலோசனையும் எதுவுமே இப்போ வரைக்கும் சிம்பு இல்லையே. சிம்பு மேல நடவடிக்கை அமைப்பு ஆமா நிறைய அமைப்புல இருந்து வருதுங்க. அது இல்ல இதுல 2 விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் பண்ணது சரின்னு நியாயப்படுத்த அது சட்டத்துக்கு போயிருக்காங்க. அது சட்டம் தீர்மானிக்கும். அது வந்து வெளியில போச்சா இல்லையா, திருட்டுத்தனமா போச்சா இல்லையா. ஆனால் இதுல உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனசை சங்கடப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் அவரால் பதிவு செய்யப்பட்டு அதை வந்து திரும்ப என்ன சொல்றது பீப் செய்யப்பட்டிருக்கு. இப்ப அது சில பேருக்கு அது வருத்தம் தர ஒரு விஷயம். ஒரு சின்ன சலசலப்பு பெரிய சலசலப்பை உண்டாக்கி இருக்கும் போது அந்த பகுதியை எங்களால கையாள முடியும். நான் சிம்பு தம்பி கிட்ட என்ன கேட்கிறேன், நீ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அந்த ஒரு விஷயம் வெளில வந்ததுன்னா அதுக்கப்புறம் நாங்க கையில எடுத்துவோம். பொண்ணுன்னு சொன்ன மாதிரி பொன்னொன்னன் ஒரு கடிதம் எப்படி எழுதணுமோ அது எவ்வளவு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறோம்னா அது இன்னொன்னு அவங்களுக்கும் பிரச்சனை என்னவா இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா அது கோர்ட்ல இருக்கு. 5ஆம் தேதிக்காக இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் பாதிக்கும்னு கூட இருந்திருக்கலாம். பாப்போமே, ஒரு 5ஆம் தேதி அது இருக்கு. அதனால நாட்டுல ஒன்னும் இப்ப நமக்கு வந்து வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கு. நம்ம அது இதுவா முடிச்சுட்டு அந்த கோர்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். பட் நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். சார் படப்பிடிப்புல நடிகை மீனாட்சி அரசு ஒரு செய்தி சம்பந்தமா நடிகர்
நான் கம்ப்ளைண்ட் வந்து வந்தாதான் சார் எடுப்போம், அதுதான் முறை. நான் மீனாட்சிக்கு வந்து டைரக்டா நான் வந்து இம்மீடியட்டா அடுத்த நாள் பேப்பர்ல வந்த உடனே நான் போன் பண்ணி விசாரிச்சேன். போன் ஸ்விட்ச் ஆஃப். அவங்க அப்பாவோ இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் ட்ரை பண்ணோம், ஆல் போன் ஸ்விட்ச் ஆஃப். எங்க பிஆர்ஓ மூலியமா வி ட்ரை டு கெட் இன் டச் வித் மேனேஜர்ஸ். யாருமே கருத்து தெரிவிக்கிறதா வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. சோ நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த கடிதம் வந்து எங்க கைக்கு வந்தாதான் நாங்க வந்து இப்ப கூட வந்து ஸ்ருதிஹாசனுக்கு வந்து ஒரு தொகை பாக்கி இருக்குன்ட்டு ஒரு படத்துல இது எங்களுக்கு கடிதம் வந்திருக்கு. சோ அந்த கடிதம் வந்ததுக்கு அப்புறம் தான் அலசி பார்த்து அது உண்மைன்னா தென் வி டேக் இட் ஃபார்வர்ட் வித் த ரெஸ்பெக்டிவ் யூனியன்ஸ். ஸோ வராம வந்து நான் மேக்ஸிமம் வி கேன் ட்ரை டு கிவ் சப்போர்ட், ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். பட் அது வந்து நாட் அவைலபிள்னு இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தமிழ்நாட்டோட வீர விளையாட்டு